பாடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் என் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செலினக்கா, ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? தெரியுமே. அப்போதான் நம்ம தசையெல்லாம் லூஸ் ஆகி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. இதே மாதிரி தான்க்கா நம்ம அடுத்து ஒரு முக்கியமான நாடகத்தை பார்க்க போகிறோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் செக்மெண்ட் பார்த்துருவோமா? இந்த நிகழ்வை உற்சாகமாக வழிநடத்த ஏபிகெட் சபையின் அன்பு சகோதரி பாரதி அவர்களை மேடை கலைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. இங்கே நிறைய பேரை பார்த்தோம்னா சோகமாக இருக்கிறோம், அப்படி தானே? ஸோ பலம் உள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்ல கலவோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ அல்லேலூயா சொல்லாதவங்கள பலம் இல்லையா? ஓகே, அவங்களும் பலம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துலையும் கூட ஒரு போட்டி வந்து எப்படின்னா ஒரு கேம் மூலியமாக தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த போட்டியின் பேர் வந்து வார்த்தைகளை கேளுங்கள் பதிலை சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து மூத்த தலைமுறை அவங்களோட இளைய தலைமுறை 2 டீமாக பிரித்து கேம் விளையாட போகிறோம். இந்த மூத்த தலைமுறையிலிருந்து நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் பால்ராஜனன் அவர்கள் மற்றும் சகோதரர் பால்ராதா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆமென். இளைய தலைமுறையினரிலிருந்து சகோதரர் இம்மானுவேல் அவர்கள் மற்றும் சகோதரர் மைக்கேல் அவர்களை வரவேற்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். பைபிள்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் கரைச்சி குடித்தாதான் இதை சொல்ல முடியும், அப்படிலாம் இல்லை. நமக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ அப்போ டக்கு டக்குன்னு சொல்லிட வேண்டியதான். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு போட்டி விளங்குறதுக்காண்டி ஒன்று சொல்கிறேன். இப்போ சர்ப்பம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பைபிள்லேருந்து என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னா, ஏதோன் தோட்டம், இன்னொன்று வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார். ஸோ நான் ஒரு வார்த்தைகளை சொல்லுவேன், அதிலிருந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை இந்த பஸ்ஸர் சவுண்ட், ஓகே, இந்த பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணி யாராவது ஒரு ஆள் வாங்க, 4 பேருமே வந்தீங்கன்னா பஸ்ஸர் கீழே விழுந்துடும். ஸோ ஒரு ஆள், டீமுக்கு ஒரு ஆள் மட்டும் வந்து பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் சொல்லணும், சரிங்களா? ஸோ ஆன்சர் தெரியாத பட்சத்தில் அனதர் டீமுக்கு வந்து அந்த ஆன்சர் போகும். அவங்களும் சொல்லலைன்னா பார்வையாளர்கள் நீங்கள் சொல்லலாம், பார்வையாளர்களும் இந்த போட்டியிலே பங்கேற்கலாம். ஓகேவா? ஸோ போட்டி புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அழுக்கு வஸ்திரம். யோசுவா, வெரி குட். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கோஸ் டு இளைய தலைமுறை, ஜூனியர் டீம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் 7. தாவீது. 7 தூதர்கள். 7 தூதர்கள், வெரி குட். நெக்ஸ்ட் பாயிண்ட் கோஸ் டு இளைஞர் டீம். நெக்ஸ்ட், 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி. மைக்கில் கொர்நேலியு. The points goes to மூத்த தலைமுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீனின் செதில்கள். பவுல். வெரி குட். The points goes to இளைய தலைமுறை. 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, மூத்த தலைமுறை 1 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், நம்பர்
40. 40 நாள் 40 வருஷம் அடிமை 40 நாள் மழை 40 வருஷம் 40 நாள் மழை 40 வருஷம் அடிமைத்தனமா 400 வருஷம் 40 நாள் மழை 40 நாள் மழை. வெரி குட். த பாயிண்ட்ஸ் கோஸ் டு மூத்த தலைமுறை. நெக்ஸ்ட், அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜா. அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜா. ஸோ அந்த கேள்வி பார்வையாளர்களை நோக்கி போகிறது. தெரியுமா? அலங்காரம் உள்ள ஜீவன்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லிடலாம் தான். வெரி குட். இல்ல இல்ல. ஓகே, பதில நானே சொல்லிடுறேன். லிவியதான். யோபுல நீங்க படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட், நம்பர் 100. நம்பர் 100. 100 நம்பர் 100. கொஞ்சம் வெரி குட். 100க்கு அதிபதி. கேள்வியிலே பதில் எடுத்துட்டாங்க. 100 ஆடுகள் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் 2 பேருமே 3 பாயிண்ட்ல இருக்கீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். நம்பர் 10. நம்பர் 10 கட்டல 10 கட்டல 10 கட்டல 10 கட்டல. வெரி குட். இந்த கேம் வின் பண்றது வந்து மூத்த தலைமுறையிலிருந்து சகோதரர் பால்ராஜ் அண்ணன் அவர்கள் அண்ட் சகோதரர் பால்ராஜ் அண்ணன் அவர்கள். தேங்க்யூ. சுவாரஸ்யமான விளையாட்டு பகுதியை ஏறெடுத்த சகோதரி பாரதி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திரம்னா என்ன? நீங்கள் உங்களோட சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க காரியம் நிரந்தரமானதா அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்படி நிரந்தரம் இல்லைனா எதுதான் உண்மையான சுதந்திரம்? இப்படி பல கேள்விகள் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கும்ல. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக விடுதலை 2.0 என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு நாடகத்தை நடிக்க வருகின்றனர் நம் ஏபிகெச் சபையின் நாடக குழுவினர். முதல் காட்சி ஒரு வீட்டில் நடக்குது. அந்த வீட்டில் 2 பிரிவினராக பெண்கள் இருக்காங்க. ஒரு பிரிவினர் அந்த காலத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க, இன்னொரு பிரிவினர் அவர்களுடைய இந்த காலத்தின் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்படி அவங்க என்னதான் பேசிக்கிறாங்க பார்ப்போமா? ஹலோ, ஹலோ. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழவேற்காட்டில் வீட்டில் மாவு விற்பனை செய்து கொண்டிருந்த வனஜா கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. டிவியை போட்டாலே ஒரே கொலையும் கொள்ளையுமா அப்படின்னு தான் நியூஸ் வருது. ஒரு நல்ல செய்தி வரமாட்டது. காலம் கெட்டு போச்சு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. தேவனே. அக்கா, சுவாமி அக்கா. வா சித்ரா, வா. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. பார்த்து கொள்ள நாள் ஆச்சு. ஆமாப்பா. யார் இந்த பொண்ணு? என் மருமக. அப்படியா? உன் பேர் என்னம்மா? என் பேர் ஜெனிஃபர் ஆண்டி. அப்படியா? சாரிம்மா, நான் கல்யாணத்துக்கு வர முடியலப்பா. பரவாயில்லைங்க ஆண்டி. உட்காருப்பா. ஓகே ஆண்டி. அக்கா, செல்லி நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. உங்களை கொள்ள நாள் ஆச்சு. ஆமாப்பா. எங்க உங்க மருமக செலின்னு ஆளை காணோம்? இந்த வீட்டில் இருக்கப்பா. செலினே, செலினு இங்க வாமா. யார் வந்திருக்கான்னு பாரு.
இதா வந்துட்டேன் ஆண்டி. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பார்த்து நிறைய நாளாச்சு. இல்லைன்னா ஓடி ஓடி வருவீங்க, இப்போ வர்றதே இல்லை. எங்க வீட்டில் வேலையே சரியா இருக்கு. சரி வர்றது. சரி, உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு வர முடியல, பையன் கல்யாணத்துக்கு. நல்லா இருக்கேன். இந்த இருக்கால என் மருமக. ஹாய், எப்படி இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேன். செலினு, கடல்ல முத்து எடுத்து பார்த்துருப்ப. நான் என் மருமகளை முத்து கணக்கா கண்டெடுத்து வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். சரிங்க ஆண்டி, இப்போ நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா? என்ன கொடுத்தாலும் சம்மதம். சரி, பேசிக்கிட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நல்லா இருக்கியா சித்ரா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. வணக்கம். அண்மை செய்தியாக நாம் வருகின்ற ஆகஸ்ட் 15 அன்று வணக்கம். அண்மை செய்தியாக நாம் வருகின்ற ஆகஸ்ட் 15 அன்று என்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாட உள்ளோம். அதில் சிறப்பு விருந்தினராக இங்கிலாந்து பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக டெல்லியில் நடந்து கொண்டு வருகின்றது. சுதந்திரம்னா லேசான காரியமா? சுமார் 190 வருஷம் ஆங்கிலன் கீழே அடிமையாய் வாழ்ந்தோம். எளிதில் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அது ஒரு கொடுமையான போராட்டம். தியாகம் கூட சொல்லலாம். எண்ணற்ற வலிகள், சொல்லி முடியாத வலிகள், தாங்க முடியாத இழப்புகள். இவ்வளவும் தாண்டி நாங்கள் பிரிட்டிஷ்காரனை துரத்தி உண்மையான சுதந்திரத்தை எங்கள் கண்கள் கண்டது. லத்தியடி வாங்கினோம், உப்பு சத்தியாகிரகம் செய்தோம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் என்ன பண்ணுனீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டி, நீங்கள் சொல்கிறதோ உண்மைதான். உங்கள் காலத்தில் சுதந்திரம் கிடைச்சதோ உண்மைதான். ஆனால் அது நாட்டுக்கு, பெண்களாகிய நமக்கு கிடையாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்ன காலம்தான் ஆண்டி உங்கள் காலம். ஆனால் இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு. நாங்கள் தான் ரியல் சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். ஆண்டி, இவங்க பையன் என் வீட்டுக்காரு. வீட்டில் எல்லாமே சமைக்கிறாரு, என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறாரு, வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறாரு, சமைக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நான் ஆஃபீஸ் போகிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். அது மட்டுமா, கையில் ஆப்பிள் ஃபோன் இருக்குது, ஸ்விக்கி ஆப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு என்ன வேணும்? மை லைஃப் மை ரூல்ஸ்னு வாழ்ந்துட்டுருக்கேன். இதை விட சுதந்திரம் வேறு என்ன வேணும்? என்னம்மா ஸ்விக்கியா சுவாதியா? என்னம்மா அந்த பேரே வாயில் வர மாட்டேங்குது. எப்படிம்மா சோறு வரும்? இதெல்லாம் ரொம்ப அடிமைத்தனமா. வீணா உடம்பத்தான் கெடுக்குறீங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பசியும் பட்டினியாக இருந்து, நாங்கள் அந்த காலத்தில் பசியும் பட்டினியுமாக இருந்து இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் உயிரையே விட்டோம். நீங்கள் சண்டையில் சமாதானத்தோடு இணைந்து இருக்கிறீங்கன்னு சொல்லி இணையதளத்தால் பிரிஞ்சில்லமாக இருக்கீங்க. ஹலோ ஆண்டி, கூல். இது 2026. நாங்கள் இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா. நீங்கள் வருஷக்கணக்கில் போராடுறீங்க, நாங்கள் ஒரே ரீல் போட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிடுவோம். நீங்கள் அந்த காலத்தில் பாராட்டுக்காண்டி ஏண்டிக்கிப்பீங்க. ஆனால் நாங்கள் ஒரே ரீலில் 1000 லைக், 10,000 கமெண்ட்ஸ், லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடுவோம். உங்கள் காலத்துலலாம் டெலிகிராமுக்கே 3 நாள் ஆகும். ஆனால் இப்போ என் கையில் இருக்கிறது 5G ஃபோனு, செம்ம ஸ்பீடு. இதில் இப்போ ஏஐயும் இருக்குது. ஹலோ ஏஐ பீட்டா, இந்த பாட்டுக்கு ட்ரெண்டுனா என்னன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லு. என்னது 4G 5Gயா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேருஜி காந்திஜி தாம்மா. நாங்கள் சுதந்திரம் என்ற சிறகை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி ஒரு சின்ன புது கூண்டு செஞ்சு வச்சுருக்கீங்க. பாத்தியாடி, போன வாரம் யூத் கேர்ள்ஸு ட்ரிப்பு போகிறோன்னு 5,000 கேஷ் அவங்க பையன்கிட்ட வாங்கிட்டு இப்போ சுதந்திரம் அது இது நமக்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கே
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் காலத்தில் இருக்கிற தனி மனித சுதந்திரம் தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு. எங்க சுதந்திரம் தான் பெஸ்ட். நாங்க தான் பெஸ்ட்டு. நாங்க அந்த காலத்துல நிறுத்துங்க. சுதந்திரம் தான் பேசு. உங்க சத்தம் விண்ண பொழக்குது. யாரு சுதந்திரம் பெருசுன்னு இப்ப சொல்றதுக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? காட்சி 2. வேடிக்கை பார்த்தியா தேவ ஜனங்களே, தான் சுதந்திரம் தான் பெருசு அப்படின்ட்டு இந்த பெண்கள் எல்லாரும் பேசி புகைமுடத்தை பார்த்தாலே தெரியுமே பரலோகத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி பரலோகத்தில் என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்குவோமா? எங்க இருக்கோம் இந்த இடம்? ஐயோ, போன்ல நெட்வொர்க் இருக்கான்னு பார்க்கட்டு. ஐயோ, கூகுள் மேப்ல இந்த இடம் இல்லையே, நெட்வொர்க்கும் இல்ல. ஐயோ, என்ன பண்றது? ஒரு ரீல் அப்லோட் பண்ணணுமே. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே. இப்பயே பிளேட் நிறையா பிரியாணி வச்சு சாப்பிடணும் போல இருக்கு. இங்கே நெட்வொர்க்கே சுத்தமாக இல்லையே. இங்கே ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்குமா? எனக்கு பசியில் மயக்கமே வந்துடும் போல இருக்கு. அது சரி, நம்ம ஆல்ரெடி மயங்கினதுனால தானே இங்கே வந்தோம். இது என்ன இடம்? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. நாம எங்க இருக்கிறோம்? நம்ம செத்துட்டோமா? செத்துட்டோமா? சொர்க்கம் மாதிரி தெரியுது. ஐயோ, சுதந்திர தினம் கொண்டாடலையே, கொடியேற்றலையே, ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கூட நான் சாப்பிடலையே. ஐயோ, எங்க இருக்கிறோம்? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. செத்துட்டோமோ நம்ம? இங்க பாரு, ஏஞ்சல் இருக்காங்க. ஐ, ஏஞ்சல், ஐயோ பயமா இருக்கு. அவங்கள பார்த்தா பயமா இருக்கு. கர்த்தருக்கே மகிமை. பிள்ளைகளே, பயப்படாதீங்க. நீங்க சாகல, சத்தியத்தை பார்க்க வந்திருக்கீங்க. அந்த கால சுதந்திரம், இந்த கால தனி மனித உரிமைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. நான் மேலே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு மெய்யான சுதந்திரம் எதுன்னு தெரியலை. உண்மையான சுதந்திரம் என்னன்னு சொல்லி வேதத்திலிருந்து 5 சாட்சிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட கேட்டு நம்ம அறிந்து கொள்ளுவோம். அவங்கள அழைத்து கொண்டு வரலாமா? கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. வாங்க. ராகாப், எஸ்தர், ரூத், சிப்பிரால், பூவால், வாங்க. முதலில் நம்ம ராகாபிலிருந்து ஆரம்பிப்போம். ராகாப், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காலத்தில் எது சுதந்திரம், எது மெய்யான சுதந்திரம்? பிள்ளைகளுக்கு விளங்கும்படி சொல்லுங்கள். நான் தான் ராகாப். நான் எரிகோ நாட்டைச் சேர்ந்தவள். என் நகரமே மதில்களால் சூழப்பட்டிருக்கும். என் நகரத்தின் அழகும் பலமும் கோட்டை சுவர்தான். நான் வேசி தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். என் நகரமே தேவனுக்கு எதிராக பாகாலை வணங்குச்சு. தேவன் என்னை மட்டும் தெரிந்து கொண்டார். செங்கடலை கடக்க இஸ்ரவேலர்களுக்காக தேவன் உதவினார் என்று நான் தெரிஞ்சிருந்தேன். எங்களுக்கு எதிராக போராட இஸ்ரவேலர்களுக்கு நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு உதவார் என்று நான் தெரிஞ்சாலும் நான் முழு விசுவாசத்தோடு இருந்தேன். இஸ்ரவேலின் வேலைக்காரர்கள் சொன்னபடியே எங்கள் வீட்டில் ஒரு சிகப்பு கயிறை கட்டினேன். அந்த சிகப்பு கயிறு என்ன செய்தது தெரியுமா? என் நகரமே தகர்ந்து இடிந்த போதும் நானும் என் வீட்டாரும் மட்டுமே தேவன் கண்களுக்கு கிருபை கிடைத்து காப்பாற்றப்பட்டோம். மேலும் சிறப்பு என்னவென்றால், நான் இஸ்ரவேலர்களுள் ஒருவரான சல்மோன் என்பவரை திருமணம் செய்து கொண்டேன். எங்களுக்கு பிறந்தவர் தான் போவாஸ். இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு சாதாரண சிகப்பு கயிறு என்று நினைத்திருக்கிறது ஒரு கயிறு என் பாவக்கயிறு, அதை அறுத்து விட்டது. இதுவே சுதந்திரம், பாவத்தின் விடுதலை. விலை மாதுவாக இருந்த நான் விலையில்லா பொக்கிஷமான என் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றேன். பிள்ளைகளே, ராகா பேசுனதை கேட்டீர்களா? பாவத்திலிருந்து விடுதலை ஆனது தான் சுதந்திரம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து நம்ம ரூத்தை அழைத்து கேட்போம். ரூத், உங்களது கருத்தை சொல்லுங்கள். நான் தான் ரூத். நான் ஒரு மோவாபிய பெண். என் கணவர் திடீரென்று இறந்துவிட்டார். என் மாமியார் நகோமியும் தன் கணவனை இழந்தவர்கள்.
வீட்டில் வறுமை, சாப்பாடு இல்லை, நிலம் இல்லை, பழம் இல்லை, எதிர்காலமே இருண்டு போய்விட்டது. என்னை என் தாய் வீட்டிற்கு போக சொல்லி என் மாமியார் நகோமி எவ்வளவோ சொல்லியும் நான் அவர்களை தனியே விட்டு பிரிய மனமில்லாமல் அவர்களிடம் சொன்னேன், உன் ஜனமே என் ஜனம், உன் தேவனே என் தேவன் என்று. வெறுங்கையாய் இந்த பெத்லகேம் வந்தேன். வயலுக்கு போய் கதிர் பொறுக்கினேன், வேலை செய்தேன், அழுதேன், விசுவாசத்தை மட்டும் விடவில்லை. அங்கே போவாஸ் எனும் ஒருவரை சந்தித்தேன். தேவன் அவரையே எனக்கு வாழ்க்கை துணையாக தந்தார். நான் யார் தெரியுமா? தேவனுக்கே ரொம்ப பிடிச்ச தாவீது ராஜாவின் பாட்டி. இயேசு கிறிஸ்து என் பரம்பரையில் வந்திருக்கிறார். நான் எடுத்த விசுவாசமுள்ள ஒரு முடிவு இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகரையும் ஒரு ராஜாவையும் தந்தது. தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அதனால் விதவை, தனிமை, வெறுமை என்னும் 3 சங்கிலிகளையும் உடைத்து சுதந்திரமடைந்தேன். பிள்ளைகளே, கேட்டீர்களா ரூத் சொன்னதை? விதவை, தனிமை, வெறுமை, இந்த 3ஐயும் உடைத்தது தான் மெய்யான சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். அடுத்து நம்ம எஸ்தர் ராஜாத்தியை அழைத்து கேட்போம். எஸ்தர் ராஜாத்தி, உங்களது கருத்தை சொல்லுங்கள். நான் தான் எஸ்தர். என்னோட சின்ன வயசுலேயே என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் அனாதையாக வளர்ந்தேன். மொர்தகாய் அவர் தான் என்னை வளர்த்தார். நான் ஒரு யூத பெண்ணுங்கிறத ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தேன். ஒரு நாள் அரண்மனையிலிருந்து ராஜா அகாஸ்வேருக்கு புது ராணி வேணும்னு அழகான பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. நானும் பயத்தோடு அவங்க கூட போனேன். ஆனால் நான் ராணியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். சில நாட்கள் ஓடினது. அப்போதான் ஒரு கொடூரமான ஆளை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அவன்தான் ஆமான். அவன் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன். அவன் இந்த தேசத்தில் இருக்க எல்லா யூத ஜனங்களையும் கொல்லணும்னு ஒரு கட்டளையை ராஜா கிட்ட முன் வச்சான். அப்போதான் நான் புரிந்து கொண்டேன், தேவன் என்னை படைச்சது எதற்காகனோ, என்னுடைய இந்த அழகு, பதவி, மகுடம் இதெல்லாம் எனக்கானது அல்ல. இதெல்லாம் ஒரு காலத்துக்காக தேவன் எனக்கு கொடுத்த ஆயுதங்கிறதையும் நான் உணர்ந்தேன். என்னுடைய ஜனத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய பயத்தை விட்டு வெளியே வர, ஜெயத்தை பெற உபவாசம் இருந்தேன். ராஜா கிட்ட போய் உண்மையை எடுத்துரைத்தேன். என்னுடைய ஜனம் காப்பாற்றப்பட்டது. அந்த கொடுமையான ஆமான் தூக்கிலிடப்பட்டான். பயத்தை விட்டு வெளியே வர்றது தான் உண்மையான சுதந்திரம். அதுவும் நம்முடைய உடல் பலத்தால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தால் அல்ல, உன்னதமானவர் கொடுக்குற ஆத்ம பலத்தால் பயத்தை எதிர்த்து சுதந்திரம் அடைஞ்சேன். பிள்ளைகளே, ரூத் சொல்கிறத எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறத கேட்டிங்களா? பயத்தை ஜெயிப்பது தான் உண்மையான சுதந்திரம். அடுத்து நம்ம சிப்பிரால் பூவால் அழைத்துக்கொண்டு கேட்போம். நாங்கள் தான் சிப்போரால் பூவால். எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? நாங்கள் எபிரிய மருத்துவச்சிகள். நாங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்ப்பது தான் எங்களுடைய வேலை. ஒரு நாள் ராஜாவாகிய பார்வோன் எங்களை அழைத்து, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கும் பொழுது ஆண் பிள்ளைகள் என்றால் கொன்றுவிட வேண்டும், பெண் பிள்ளைகள் என்றால் உயிரோடு வைத்திருக்கும்படி கட்டளையிட்டார். ஒரு பக்கம் தேவனை குறித்ததான பயம், இன்னொரு பக்கம் ராஜாவின் கட்டளை. என்ன செய்வது? எபிரிய ஸ்திரீகளோ பலசாலிகள். நாங்கள் செல்வதற்கு முன்பதாகவே குழந்தைகளை பெற்றெடுத்து விடுகின்றனர். அப்படி தப்புவிக்கப்பட்டவர் தான் மோசே. மோசையை கொண்டு ஒரு பெரும் திரள் ஜனக்கூட்டத்துக்கே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் என் தேவனாகிய கர்த்தர். தெய்வ பயமும் தேவ பக்தி வைராக்கியமும் சுதந்திரம் தானே. பிள்ளைகளே, சிப்பிரால் பூவால் பேசுனதை கேட்டீர்களா? தெய்வ பயமும் தேவ பக்தியும், அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்வோன் கட்டளை மீறினாங்க. அதனால தேவன் என்ன செய்தார் என்றால் குடும்பத்தை தலைக்கும்படி செய்தார். அதுதான் மெய்யான சுதந்திரம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பிள்ளைகளே, இதுபோல் நிறைய சாட்சிகள் என்று உண்டு. ஆனால் சொல்வதற்கு நேரம் போதாது. ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மெய்யான சுதந்திரம், உண்மையான சுதந்திரம், தனி மனித உரிமைன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அந்த கால சுதந்திரம் தேசத்துக்கு அது கண்டிப்பாக வேணும். நீங்கள் அடி வாங்கினீங்க, ரத்தம் சிந்துனீங்க, அதை நான் மதிக்கிறேன். இந்த கால சுதந்திரமாக தனி மனித உரிமை, பணம், வேலை வாய்ப்புன்னு சொல்கிறீங்க, அது ஆசீர்வாதம், அதுவும் முக்கியம்தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தெய்வ பயம் இல்லாமல் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. மரணம், தனிமை, விதவை, வறுமைன்னு சொல்லி இந்த கட்டுகள் அநேகர் அடங்கி இருக்கிறாங்க. அந்த கட்டுகளை உடைக்கிறது தான் மெய்யான சுதந்திரம். அந்த கட்டுகளை உடைக்காதது மெய்யான சுதந்திரம் ஆகாது, அது முழுமை ஆகாது. உங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தனி மனித உரிமைன்னு சொல்கிறீங்க. ரெண்டை இணைக்கிறது தேவன் என்ற கயிறு தான். அந்த கால சுதந்திரம் அது உங்கள் உடலுக்கு, இந்த கால சுதந்திரம் மனசுக்கு. எந்த காலத்துக்கு மாறாத சுதந்திரம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்குடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு. அதுதான் மெய்யான சுதந்திரம், அதுதான் 100% மாறாத சுதந்திரம், நிதர்சனமான சுதந்திரம். இப்போ சொல்லுங்கள் உங்கள் கருத்தை 4 பேர் ஒன்றாக. அன்றைய சுதந்திரமும் எங்களுடையது, இன்றைய உரிமையும் எங்களுடையது. ஆனால் தேவனே எங்கள் அஸ்திபாரம். உண்மையான சுதந்திரம் தேவனால் மட்டும்தான். அல்லேலூயா, ஆமென். அருமையாகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் ஆழமான சிந்தனையை நம் இதயங்களில் விதைக்கும் வகையிலும் இந்த நாடகத்தை வழங்கிய ஏபிஹெச் சபையின் நாடக குழுவினர் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனு, தேவனை நேசிக்கிறவங்க பாடல் பரலோகத்தை தொடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? புரிஞ்சிருச்சுக்கா. அடுத்து என்ன, கேம் செக்மெண்ட்டா? இல்லை பாட்டு செக்மெண்ட். கரெக்டா? ஓகே, கரெக்டாக சொல்லிட்ட. நம் ஏபிஹெச் சபையின் மூத்த விசுவாசி மேரி அம்மா அவர்களும் நம் பாஸ்டர் அம்மா அவர்களும் தேவனின் நாமம் மகிமைக்காக ஒரு பாடல் பாட போகிறாங்க. அதை கேட்போமா? யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக மேரி அம்மாவையும் பாஸ்டர் அம்மாவையும் மேடைக்கு வரவேற்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதரர் அன்பே பிரதானம், பண்டுரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம், சகோதரர் அன்பே பிரதானம்.